சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை பட்டா கத்தியால் அடித்து நொறுக்கிய கஞ்சா போதை இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். நள்ளிரவில் ரவுடிகள் இருவர் அட்டகாசத்தில் ஈடுபட்டது ஏன்? சென்னை சேத்துப்பட்டு பிருந்தாவனம் 2வது தெருவில் கையில் பட்டாக்கத்தியுடன் 2 இளைஞர்கள் ஆவேசத்துடன் சுற்றி கொண்டிருந்தனர். கடும் ஆத்திரத்தில் இருந்த அவர்கள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், கார்கள் ஆகியவற்றை அடித்து உடைத்தபடி சென்று கொண்டிருந்தனர். சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை இவர்கள் அடித்து உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலைகளில் கத்தியை தேய்த்தபடி சென்று அப்பகுதி மக்களையும் அச்சுறுத்தி உள்ளனர். இதுகுறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சேத்துப்பட்டு போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த 2 போதை ஆசாமிகளையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிடிபட்டவர்கள் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த குகன் மற்றும் தனுஷ்ராஜ் என்பது தெரிய வந்தது. ஏற்கனவே இவர்கள் மீது சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது. ரவுடிகளின் அராஜகத்திற்கு காரணம் என்ன என்பது விசாரணையின் போது தெரிய வந்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குகனை அதே பகுதியைச் சேர்ந்த டேவிட் மற்றும் நெல்சன் ஆகியோர் தாக்கியதால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதேபோல 2 தினங்களுக்கு முன் கஞ்சா போதையில் குகன் மற்றும் தனுஷ்ராஜ் சென்று கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்த டேவிட் மற்றும் பிரபு ஆகியோர் மீண்டும் தாக்கியுள்ளனர். இதனால் கோபமடைந்த இருவரும் பட்டாக்கத்தியை எடுத்துக்கொண்டு டேவிட் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு அவர் இல்லாததால் அவரது 2 சக்கர வாகனத்தை அடித்து உடைத்துள்ளனர். இருப்பினும் ஆத்திரமடங்காதவர்கள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் கார்களை அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து பட்டாக்கத்தியை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.